கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? தூய ஆவியின் துணையை நாம் கேட்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன், இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன், இறைவா ஆராதனை செய்கிறேன். முனிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும், என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன், இறைவா ஆராதனை செய்கிறேன். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், வாசிக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34 35 வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எஸ். உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். அதாவது அன்னை மரியிட்ட சிமியோன் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கம் அன்னை மரிக்கு கொஞ்சம் மெதுவாக தான் புரிஞ்சிச்சு. சடனாக எல்லாம் புரிந்து கொள்ளலை, அது மெதுவாக மாதா புரிந்து கொண்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு, தன் மகனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த காரியம் அன்னை மரிக்கு முன்னமே சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கத்தை காட்டி வருகிறார். நம்ம மேலே ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய துன்பங்களை ஆண்டவர் நமக்கு முன்னமே சொல்வது கிடையாது. உண்மையா இல்லையா? ஆனால் அன்னை மரிக்கு அவங்களுக்கு வரக்கூடிய மகாபெரிய துன்பத்தை ஆண்டவர் ரொம்ப முன்னமே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நமக்கு ஒரு துன்பம் சடனாக வருதுன்னு வைங்களேன், வந்ததுக்கப்புறம் அதை நம்மளால் வந்துட்டுன்னு தாங்கிக்கிடுவோம். ஆனால் வருவதுக்கு முன்பே தெரிஞ்சு நாம் நடக்கிறோன்னு வைங்களேன், அது பெரிய ஒரு வேதனை இல்லையா? அந்த வேதனையை நம்ம யாரும் என்ன செஞ்சுக்கிட முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசு குழந்தையில் இருக்கிற பொழுதே அவருடைய மரணத்தை குறித்து மாதாவுக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ தான் மகனுக்கு நடக்க போகிற காரியம் முன்னமே தெரிந்து அந்த வேதனையிலேயே 33 வருஷம் அன்னை மரி என்ன பட்டிருக்கிறாங்க, பயணப்பட்டிருக்கிறாங்க. 33 வருஷம் பயணப்பட்டிருக்கிறாங்க. அது அன்னை மரிக்கு இருந்த முதல் வியாகுலம் என்று திருச்சபை அதை வர்ணிக்கிறது. நான் இதை தியானிக்கும் போது என் மனசில் ஒரு எண்ணம் வருது, ஒரு பிரச்சனை முன்னமே தெரிஞ்சுக்கிறதுனுடைய வழி என்ன, அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும்
அப்படிங்கிறத நாம் அறியணும் இல்லையா? என்கிட்ட ஒரு குடும்பம் ஜெபிக்க வருவாங்க. இப்போ கூட தியான இல்லத்தில் அதை சொல்லிட்டு வந்தேன். அந்த 2 பொம்பளை பிள்ளை, அதில் 2வது பொம்பளை பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறக்கும்போதே இதயத்தில் ஓட்டை இருக்குது. இப்போல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு அப்படி பிறக்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மாதமோ 1 வருஷம் ஆன உடனே ஆப்ரேஷன் என்ன செஞ்சிடறாங்க, பண்ணி அதை சரி செய்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தம்பதியருக்கு இருக்கக்கூடிய அந்த 2வது பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு தொடக்கத்துலேருந்தே ஆப்ரேஷன் செய்ய முடியாத சூழ்நிலை. அப்போ 1 வயசு ஆகட்டும், 2 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக அவங்க போன கன்சல்ட்டிங்கில் டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அவளுடைய ஹோல் அந்த துவாரத்தை அடைக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பிள்ளை இறந்துடும். ஆப்ரேஷன் பண்ண முடியாது. எங்கே நீங்கள் கொண்டு போனாலும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த பிள்ளை மிஞ்சி போனால் ஒரு 3 மாதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதிலிருந்து அனுதினமும் என்னிடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இனி கடவுள் தான் சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த தாய் தகப்பனுடைய வேதனையை பாருங்கள். தினந்தோறும் அந்த பிள்ளையை காலையில் எழுப்பி குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து தான் கூட கூட்டிகிட்டு வரும் பொழுதெல்லாம் எந்த எண்ணம் அவங்க இருதயத்தை தாக்கிட்டே இருக்கும், என் பிள்ளை நீ எவ்வளோ நாள் தான் இருக்கும், 3 மாதம் தான் இருக்கும். யார் ஒருவருக்கு வரப்போகிற வேதனை முன்னமே தெரியுதோ அது கொடும் வேதனையாக மாறிடும் இல்லையா? நான் இப்போ சொல்கிறது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதை சொன்னேன். அன்னை மரிக்கு இது கடினமான வேதனை கொடுத்தது. எது? சிமியோன் உரைத்த தீர்க்க தரிசனம். உங்கள் இருதயத்தை ஒரு வாள் என்ன செய்யும்? ஊடுருவும். அது என்ன வாள்? இயேசுக்கு வரக்கூடிய மரணம். அந்த மரணத்தை குறித்து 33 வருஷத்துக்கு முன்பே அன்னை மரிட்ட என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அந்த வேதனையை சுமந்துக்கிட்டு அவங்க இயேசுவோடு கூட அவங்க வழி நடந்தாங்களாம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு வரக்கூடிய நிறைய துன்பங்கள் ஆண்டவர் முன்னமே நமக்கு என்ன செய்யலை? வெளிப்படுத்தலை. காரணம், அவர் நம்மேல் என்ன காட்டி கொண்டிருக்கிறார். அதை நான் எழுதிட்டு வந்தேன். ஒரு புனிதர் சொல்கிறாரு, மாதாவுக்கு அந்த இரக்கத்தை ஆண்டவர் காட்டவில்லையா, அந்த இரக்கத்தை மாதாவுக்கு காட்டலையா. அதாவது என்னன்னா, லேட்டாக வெளிப்படுத்தலையாம், ஒன்றுமே வெளிப்படுத்திட்டாராம். அப்போ அந்த வேதனையோடே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க? வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை இதில் எல்லா பெரியவங்களும் இருக்கிறீங்க, ஒருவேளை சில பிரச்சனைகள் எனக்கு வரப்போதுன்னு தெரிஞ்சே அந்த பாதையில் நீங்கள் நடக்கிறீங்கன்னா, நீங்கள் மாதாவுடைய வியாகுலத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அவங்க உங்களுக்கு ஆறுதலாகவும் பலனாகவும் இருப்பார்கள். எத்தனை பேர் இதை நம்புறீங்க மக்களே? பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது மாதாவுக்கு வந்த வியாகுலம் என்ன? எடுத்து வாசிங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். அதாவது எகிப்துக்கு தப்பி ஓடுகிற அந்த அனுபவம் மாதாவுக்கு வந்த 2வது வியாகுலம். கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே. எகிப்துக்கு தப்பி ஓடுகிற அந்த அனுபவம் எப்படி அவங்களுக்கு 2வது வியாகுலமாக மாறுது அப்படின்னு சொன்னால், அதனுடைய வரலாறை கொஞ்சம் நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். தூதர் சூசைப்பட்ட சொன்ன உடனே குழந்தையை எடுத்துட்டு தப்பி ஓடுங்கன்னு சொன்ன உடனே அன்னை மரிக்கு புரிஞ்சுட்டு சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன செய்ய நிறைவேற அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு அந்த வாழ் ஊடுருவ தொடங்கிட்டு. நீ ஒன்று அறிஞ்சுக்கிடுங்க, இயேசு ஆண்டவர் பிறந்தது பெத்லகேமில். பெத்லகேமிலிருந்து
எகிப்தில் இருக்கிற கைரோ என்கிற பட்டணத்துக்கு போயிருக்கிறாங்க. நீங்கள் எருசலேம் பயணம் யாராவது போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா கைரோ பட்டணத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே அன்னை மரியும் மாதாவும் சூசேப்பரும் குழந்தை இயேசுவும் வாழ்ந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கைரோ பட்டணத்தில், எகிப்தில் கைரோ பட்டணத்தில் கொஞ்சம் யூதர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்தாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எங்கே புறப்பட்டு போனாங்க? எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அந்த வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்லேகேமிலிருந்து எகிப்தில் இருக்கிற அந்த கைரோ நகரத்துக்கு 300 மைல் தூரம். 300 மைல் தூரம். கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 480 கிலோமீட்டர் தூரம். எங்கேருந்து எங்கே வர? பெத்லேகேம்லேருந்து எகிப்தில் இருக்கிற கைரோ சிட்டி வரைக்கும். நாங்கள் பஸ்ஸில் போனோம். ஏறக்குறைய 8 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிருக்கும் எப்படியும். அந்த பாலைவனத்தில் அந்த பஸ் போயிட்டே இருந்துச்சு. அதில் நாங்கள் களைப்படைஞ்சு போயிட்டோம் ஏசி பஸ்ஸுக்குள்ளே இருந்து போகிறதுக்கு. அப்பா எவ்வளோ நேரம் ட்ராவல் அப்படின்னு. ஆனால் அவங்க நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த பயணம் ஏறக்குறைய 1 மாதம் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. எத்தனை மாதம் மக்களே? நம்ம ஊரில் யாராவது குழந்தை பெற்றுட்டா அந்த குழந்தை பெற்ற பெண்ணை, அந்த உடம்ப என்னென்ன சொல்லுவாங்க? இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அழகா பெரியவங்க. அந்த உடம்பு என்னன்னு சொல்லுவோம்? அது பச்சை உடம்பு. அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? குழந்தைய ஆட்சி பார்த்துக்கிடுவாங்க. அவங்க பால் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு அந்த தாய் இருப்பாங்க பலப்படுற வரைக்கும். அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கல? மாதாவுக்கு கிடைக்கல. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு சக்தியாக இருந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. குழந்தைய தூக்கிக்கிட்டு, குழந்தைய அணைச்சிக்கிட்டு அவங்க எகிப்துக்கு பயணப்பட்டு போகிறாங்க. எத்தனை கிலோமீட்டர்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏறக்குறைய சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு 3/4 தூரம். சென்னைக்கு 600 கிலோமீட்டர் வரும். ஒரு 3/4 தூரம். வேளாங்கண்ணிக்கு போய் அதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் அவ்வளவு தூரம் ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு அவங்க கொண்டுட்டு போகிறாங்க. போய் அந்த எகிப்தில் 7 ஆண்டுகள் இருந்ததாக சொல்லப்படுது. எத்தனை ஆண்டுகள்? எத்தனை பேருக்கு இது தெரியும்? நான் சொல்லிட்டு இருக்கிற காரியம் தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சாலும் அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 ஆண்டுகள் எங்கே இருந்திருக்கிறாங்க? எகிப்திலே இருந்திருக்கிறாங்க. அப்போ 7 ஆண்டுகளும் எகிப்தில் அந்த சில யூதர்கள் வாழ்ந்தாங்க. அதனால் இவங்க அங்கே போய் தங்குறதுக்கு புகலிடம் தேடிக்கிட்டாங்க. அந்த 7 ஆண்டுகளும் அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அகதியாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி தானே அர்த்தம்? தான் சொந்த தேசத்தை விட்டு போயிருக்காங்க. இதை ஒரு புனிதர் எப்படி விவரிக்கிறார்னா, நாம கூட இந்த உலகத்தில் அகதிகளாகத்தான் இருக்கிறோம். நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. நம்முடைய நிரந்தரமான இடம் எதுனா விண்ணகம்தான் நம்முடைய தாய் வீடு. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. விண்ணகம்தான் நம் தாய் வீடு. இந்த உலகம் நமக்கு நாம அகதிகளாகத்தான் இங்க இருக்கிறோம். உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இந்த அகதிகளாய் வாழுகிற இந்த நாட்களில் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் குழந்தை இயேசுவை இருக்க அணைச்சுக்கிட்டு நடந்து போன அன்னை மரியோட இணைஞ்சு நடக்க பாருங்க. அப்போ அகதிகளாய் வாழுகிற இவ்வுலக வாழ்க்கையின் போராட்டம் உங்களுக்கு போராட்டமா தெரியாது. அந்த போராட்டத்தை அன்னை மரியும் இயேசுவும் உங்களுக்கு இலகுவாக்கி விடுவார்களாம். நான் பேசுறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நாம இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை தான்? இது நமக்கு நிரந்தரம். எப்படி அன்னை மரியும் குழந்தை இயேசுவை அணைச்சிக்கிட்டு நடை பயணம் மேற்கொண்டு எகிப்தில் 7 வருஷம் இருந்துட்டு திரும்ப ரிட்டன் வந்தாங்களோ, அதுபோல ஆக்கும் நாம இந்த பூமியில் இருக்கோம். நமக்கு இந்த பூமியில் வரக்கூடிய துன்பங்கள், உபத்திரங்கள், பாடுகள்
அதை நமக்கு சகிக்கணும், அதை நமக்கு கடந்து போகணும்னா குழந்தை இயேசுவை சுமந்துட்டு போன அன்னை மரியோட நீங்கள் இணைஞ்சுக்கிடணும். அப்போ உங்கள் துன்பங்கள், வேதனைகள், இவ்வுலக பாடுகள் உங்களுக்கு இலகுவாக மாறுமா? இந்த கருத்தை எத்தனை பேர் நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் மாதாவோட இயேசுவோட இணைந்து இந்த பயணத்தை, இந்த வாழ்வின் பயணத்தை கொண்டு போறீங்க? பரிசோதித்து பாருங்க. இயேசுவோடையும் அன்னை மரியோடையும் இணைந்து உலக வாழ்வின் பயணத்தை மேற்கொண்டு பாருங்க. அப்போ இந்த பயணம் என்னவாக மாறிவிடும்? இலகுவாக மாறும். ஏன்னு சொன்னா அந்த வியாகுலங்கள் யாரோடு போய் சேர்ந்து விடுகிறது? அன்னை மரியோட போய் சேர்ந்துருது. உங்க வியாகுலம் குறையும். ஏன்னா அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஏசு ஆண்டவர் அதை எடுத்துக்கிறாங்க. நம்முடைய வேதனையை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய பாடுகள் குறைந்து போகும். எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு இந்த பாதையில் நடக்க முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எனக்கு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த எகிப்துக்கு ஓடி போன அன்னை மரி இயேசுவோட இணைஞ்சுக்கிடுங்க. இணைஞ்சு நீங்களும் பயணிங்க. அப்போ உங்களுக்கு இந்த பாடுகள் இலகுவாக மாறும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவங்க ஒரு மரியே வாழ்க சொல்லுங்க. மரியே வாழ்க. இயேசு எமக்கு நன்றி, இயேசு எமக்கு நன்றி. இவ்வுலகத்தின் பாடுகள், துன்பங்கள் யாருக்காவது இனிமையா இருக்குதா? சொல்லுங்க. பாடுகளையும் துன்பங்களையும் விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? எனக்கு பாடு இன்னும் கூடுதலாக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறீங்களா? என்னங்க விரும்பலையா யாரும்? அப்படின்னா நீங்க மாதாவின் பிள்ளைகளே இல்லை. அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வேற போட்டுக்கிடணும். கடவுளுடைய வார்த்தை இருக்கு, உங்க திராணிக்கு மேலாக அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். அதனால அந்த வார்த்தையில் அவர் மாறவும் மாட்டார். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க உங்க திராணிக்கு உட்பட்டு தான் நமக்கு துன்பங்கள் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்புறீங்களா? ஏன்னா அவர் வாக்கில் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மாறாதவர், நமக்கு அனுமதிக்க மாட்டார். ஆனா நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாடுகள்லையே நாம எவ்வளோ முணுமுணுக்கிறோம் இல்ல? என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பூசைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நம்பி இருந்த பையன் என்னை இப்படி பண்ணிட்டானே, மருமக இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு வேதனையில நடக்கீங்களே. இந்த முணுமுணுப்பு எதுக்கு? நீங்க யாரோட இன்னும் இணையல? அன்னை மரியோட இயேசுவோட என்ன செய்யல? எகிப்துக்கு ஓடி போன அன்னை மரி இயேசுவோட இணைந்தாள். அந்த பயணத்தில் அவங்க கிட்ட என்ன இருக்கல? முணுமுணுப்பு இருக்கல. நல்ல கவனிங்க, மீண்டும் இதை வலியுறுத்துகிறேன். உங்க வேதனையின் பாடுகளின் இந்த வாழ்வில் இயேசுவோட அன்னை மரியோட இணைந்து பயணம் செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய பாடுகளும் துன்பங்களும் உங்களுக்கு இனிமையாக மாறும், விரும்பத்தக்கவையாகவும் மாறும். மாறுமா? மாறுமா? இது நடக்குமா? நடக்கும், நடக்கும். ஆனால் நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க, பாடுகளையும் துன்பங்களையும் நாம் என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. ஆனால் அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு தான் சுமக்கணும், நமக்கு தான் அந்த பாதையில் நடக்கணும். நமக்கு பதிலாக வேற ஒரு ஆள் நடக்க மாட்டாங்க, நாம தான் நடக்கணும் அந்த பாதையில். அப்படின்னா நமக்கு அது இலகுவாகவும் அது இனிமையாகவும் அது விரும்பத்தக்கவையாகவும் மாறணும்னா நம்ம யாரோட இணைஞ்சுக்கிடணும்? இந்த எகிப்துக்கு போன மாதாவோட, குழந்தை இயேசுவோட நாம் என்ன செஞ்சுக்கிடணும்? இணைஞ்சுக்கிடணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ உங்க பாடு என்னவாக மாறிடும்? இலகுவாக மாறும். எனக்கு பிரியமானவர்களே, நான் நோட்ஸ் எடுத்துட்டு பேச விரும்பலை, கொஞ்சம் கவனிங்க. இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு இலகுவாக, நமக்கு விரும்பத்தக்கவையாக, நமக்கு இனிமையாக அது மாறும். எப்போன்னா
இவங்களோட இணைந்து பயணப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். 2 கரங்களை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. உயர்த்திட்டு, எகிப்துக்கு ஓடி போன அன்னை மரி குழந்தை இயேசுவோட தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க கூட இணையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். அவங்க 2 பேரோடையும் நீங்கள் இணையணும். கையை உயர்த்துங்க. அப்போ உங்களுக்கு வருகிற பாடுகளை அவங்க இலகு வாக்குவாங்க. அது இப்போ நடக்கணும். 2 கைகளை உயர்த்திட்டு எல்லாரும் அம்மா ராக்கினியன்னு கூப்பிடுங்க. அம்மா ராக்கினியே, மாதாவே, அன்னை மரியே, அம்மா. இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வந்து உதவி செய்யுங்கம்மா. இயேசுவே, குழந்தை இயேசுவே வந்து உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில், இந்த வழி பயணத்தில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எங்களால் தாங்க முடியல. அவைகளை இந்த நேரத்தில் அன்னை மரியே நீங்கள் இலகுவாக மாற்றி கொடுங்கம்மா. இந்த பாதையில் நீங்கள் முணுமுணுக்காம பயணப்பட்டீங்களே, அந்த 7 வருஷம் முணுமுணுக்காம ஜீவிச்சிங்களே, அதுபோல இந்த பயணத்தில் எங்களுக்கு வருகிற போராட்டத்தில் நாங்கள் முணுமுணுக்காமல் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இந்த பாதையில் நடக்கக்கூடிய சக்தியை அன்னை மரியே இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சகோதரங்களுக்கு, இந்த பெரியவங்களுக்கு இந்த வேளையில் நல்கி கொடுங்கம்மா. நன்றி. கண்ணுகளை திறந்து, நாங்கள் சொந்தமாக ஏற்றின ஒரு பாடல் மாதாவுக்கு நான் அடிக்கடி பாடி நீங்கள் கேட்டிருக்கலாம். என் கூட சேர்ந்து ஒரு வரி பாடுறீங்களா? அம்மா ராக்கினியே, கருணையின் அன்பு வடிவமே, ஏழை எண்ணில் இரக்கம் கொள்ளுவாய். அம்மா ஏழை எண்ணில் இரக்கம் கொள்ளுவாய். பாடுறீங்களா? அம்மா ராக்கினியே, கருணையின் அன்பு வடிவமே, ஏழை எண்ணில் இரக்கம் கொள்ளுவாய். அம்மா ஏழை எண்ணில் இரக்கம் கொள்ளுவாய். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. போகட்டும். அன்னை மரிக்கு வந்த 3வது வியாகுலம் என்ன? இயேசு ஆண்டவரை எருசலேம் தேவாலயத்தில் அன்னை மரி தொலைச்சிட்டாங்க. மாதா நினைச்சாங்க அவர் சூசைப்பரோடு இருக்கிறார் என்று. சூசைப்பர் நினைச்சாரு இயேசு மாதாவோடு இருக்கிறாப்ல என்று. ஆனால் 2 பேரோடையும் யார் இருக்கலை? இயேசு ஆண்டவர் இருக்கலை. காரணம், அவர் தேவன் மீது கொண்ட அன்பினால், பற்றினால் அவர் எங்கேயே தங்கிவிட்டாராம். தேவாலயத்திலேயே தங்கி அங்கே இருக்கக்கூடிய வேத பாதகரோடு பேசுவதும் உரையாடுவதும் ஜெபம் பண்ணுவதிலும் ஆண்டவராக இயேசு ஆர்வம் கொண்டு விட்டார். அதனால் எத்தனை நாளாக தேடினாங்களாம்? 3 நாள். அந்த 3 நாள் தேடும்போது ஒரு வேதனை வந்துருச்சுல்ல, அதுதான் மாதாவுக்கு வந்த 3வது வியாகுலம். என்ன வேதனை வந்திருக்கும் தேடும்போது? என்ன வேதனை வந்திருக்கும்? ஒரு புனிதர் சொல்றாரு, கடவுள் எனக்கு கொடுத்த பேர் இரக்கத்தை நான் இழந்துட்டனோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்களாம் மாதா. ஏசு ஆண்டவர் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த பேர் இரக்கம் இல்லை, அந்த இரக்கத்தை, அந்த கடவுள் தனக்கு காட்டின அன்பை நான் இழந்துட்டனோ, நான் விட்டுட்டனோ அப்படின்னு ஒரு பதட்டம் அந்த 3 நாட்களும் அன்னை மரியின் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சான். என்ன பதட்டம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. கடவுள் காட்டின அன்பின் வெளிப்பாடுதான் அவருடைய மகனாகிய இயேசு. கடவுள் காமிச்ச இரக்கத்தின் வெளிப்பாடுதான் அவருடைய மகனாகிய இயேசு. அந்த இயேசுவை காணலன்னு உடனே அந்த அன்பை நான் இழந்துட்டனோ, அந்த இரக்கத்தை நான் இழந்துட்டனோ அப்படின்னு அவங்க வேதனை விட்டாங்க. அது ஒரு வேதனை. அது 3வது வியாகுலம். அதே வியாகுலம் இன்னொரு வகையில் இருந்துச்சான். என்னன்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஒருத்தன் பிறக்கும் போதே பார்வையற்றவனா பிறக்கிறான்னு வச்சுக்கிடுங்களேன். அவனுக்கு இந்த வெளிச்சத்தினுடைய அருமை தெரியுமா? காலையில் சூரியன் உதிக்கிறதுனுடைய அருமை அவனுக்கு தெரியுமா? ஆனால் ஒருத்தனுக்கு நல்ல பார்வையோட பிறக்கிறான். அவனுக்கு திடீர்னு கண் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன்,
அவனுக்கு இந்த வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும் தானே. அதுபோலதான் வெளிச்சமாகிய கிறிஸ்துவை கண்டு அனுபவிச்சுட்டு இருந்த அன்னை மரிக்கு திடீர்னு அவர் காணாம போன உடனே அந்த வெளிச்சம் போய் குருடா போன மாதிரி ஆயிட்டு. நான் பேசுறது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அதனால புரியுதா உங்களுக்கு? வெளிச்சத்தையே பார்க்காதவனுக்கு வெளிச்சத்தினுடைய மேன்மை தெரியாது. வெளிச்சமாகி இயேசுவை அறிந்தபடியால் அந்த வெளிச்சம் திடீர்னு தொலைஞ்சு போன உடனே அந்த வெளிச்சத்தை ருசிச்சதுனால வெளிச்சம் என்ன விட்டு போயிட்டே என்கிற வேதனை அது அவங்களுக்கு மிகப்பெரிய வியாகுலமாய் மாறியது. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை உங்க வாழ்க்கையில ருசிச்சிருக்கீங்களா? ருசிச்ச நீங்க அவரை உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது தப்புல பாவத்துல விழுந்து அவரை இழந்துட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ ஒரு வேதனை வரும் பாருங்க. நான் யாரை இழந்துட்டேன்? இயேசுவை இழந்துட்டனே. புரியுதா? ஆனா இந்த இயேசுவை ருசிக்கவே இல்லாத ஒருத்தனுக்கு இயேசுவை இழக்கிறத பத்தி எந்த கவலையும் இருக்காது. இப்ப கூட இங்க ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். இயேசுவை ருசிச்சதே இல்லை, அவரை அனுபவிச்சதே இல்லை, நான் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற மனுஷனுக்கு இயேசு இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படிதான் இருப்பான். அதான் சொன்னேன், பார்வை இல்லாம ஒருத்தன் பிறந்தா அவனுக்கு வெளிச்சத்தினுடைய அருமை என்ன தெரியும்? அன்னை மரி இயேசுவை 12 வருஷமா வளர்த்து எடுத்திருக்காங்க இல்ல? 12வது வயசுல தான் ஆலயத்தில் காணாம போறாங்க. அப்படின்னா அந்த 12 வயசு வரைக்கும் யார் அனுபவிச்சிருக்காங்க? கடவுள் அவர் அனுபவிச்சு வச்சிருந்திருக்காங்க. அவர் கோயில்ல காணாம போன உடனே அந்த வேதனை அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தன்னிடத்தில் இருந்த வெளிச்சத்தை நாம என்ன செய்துட்டோம்? இழந்துட்டோமே. ஒருவேளை கடவுளுடைய வெளிச்சத்தை நான் இழந்துட்டேன், இந்த குறிப்பிட்ட பாவம் செய்ததுனால கடவுளுடைய வெளிச்சத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த தியானத்தின் வழியாக ஒரு நல்ல செய்தி வருது. அன்னை மரி உங்களுக்கு உதவி செய்யறாங்க. மீண்டும் அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு அவங்க உதவுவாங்க. யார? இயேசுவ. நான் சொல்றது எத்தனை பேரால உணர முடியுது? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க இயேசு இல்லாத வாழ்க்கை இருளான வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை, அப்படிதானே? இங்க பல தேவ பிள்ளைகள் யார் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த தியானம் உங்களை அன்னை மரி உங்களை நல்வழிப்படுத்துவார்களாக. நீங்க இயேசுவோடு அந்த வெளிச்சத்தை, நீங்கள் இழந்த அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்க இந்த வியாகுலத்தின் வழியாக அன்னை மரி உங்களுக்கு உதவுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு மரியை வாழ்க சொல்லிருங்களேன். சரி, இந்த பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ தான் 3வது வியாகுலத்தில் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நேரம் முடிய போகுது. வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். மாதாட்ட ஒரு புண்ணியம் இருந்துச்சான். அது என்ன புண்ணியம்னா, உத்தமத்தனம் என்கிற பொறுமை என்கிற புண்ணியம் யார்கிட்ட இருந்துச்சான்? உத்தமத்தனம் என்கிற பொறுமை. அதாவது இந்த 3 நாளும் தேடும் பொழுது அவங்க கிட்ட ஒரு பொறுமை இருந்துச்சான். அந்த பொறுமை உத்தமம் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட தான் இருக்குமா. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? வெளிச்சத்தை இழந்தாச்சு. வெளிச்சத்தை 3 நாளாக அவங்க என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க. சூசைப்பரை பார்க்குறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? அது மட்டுமா சொல்லுவோம்? நீ வீட்டுக்கு தவப்பம் தானே, பிள்ளைய பார்த்துக்கணும்னு நமக்கு தெரியாதான்னு ஒரு டென்ஷன் ஆகுமா? ஆக மாட்டோமா? அதே நேரத்தில் கணவர் மனைவிட்ட டென்ஷன் ஆவாங்களா இல்லையா? நீ பொம்பளையா, நீ முதல்ல என்ன பொறுப்போட இருக்கேன்னு கேட்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி மாறி மாறி கலவரம் நடக்குமா? ஆனால் இவங்களுக்குள்ள அந்த கலவரம் எதுவுமே என்ன செய்யலை, நடக்கலை.
அங்க என்னவா இருந்திருக்கிறாங்க? சொல்லுங்க. இந்த வியாகுலத்தின் வழியாக நீங்களும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாதாட்ட அந்த பொறுமை வர்றதுக்கு காரணம் அவங்க கிட்ட என்ன இருந்துச்சான்? உத்தமம் இருந்துச்சான். சொல்லுங்க. அப்ப உத்தமம் உள்ளவங்க கிட்ட என்ன இருக்கும்னா பொறுமை இருக்கும். பட்ட பட்ட பட்டான்னு வரமாட்டாங்க. பொறுமையா அதை கையாள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து நமக்கு சில ரத்தங்கள் வந்திருக்கு. அந்த ரத்தம் என்ன ரத்தம்னு கேட்டிங்கன்னா, தோணிக்கு போகிற அப்பா, கடலுக்கு போகிற அப்பாவாக இருக்குதா, அது எல்லாம் படபடப்பாகவே இருக்குது. நான் சொல்ல சார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வேலை தளத்தில் அவங்க அப்படி தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பட படப்படன்னு வராங்களா, அந்த ரத்தம் தானே நம்மகிட்டையும் வருது. அதனால் நம்மகிட்ட என்ன வந்துடுது, ஒரு பிரச்சனை உடனே படப்படன்னு வர்றது, பேசுறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டுட்டு போகிறதுக்காக சொல்லலை, நம்மகிட்ட அது இருக்குது. அந்த படபடப்பு இந்த வியாகுலத்தில் கடந்து வரக்கூடிய தேவ பிள்ளைகளே உங்ககிட்ட இருந்து மாறணும். இன்னைக்கு பொறுமை என்கிற உத்தமதனம் உங்ககிட்ட வருவதாக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க பொறுமை சரியான புத்திசாலித்தனம்? எத்தனை பேர் நம்புறீங்க? பொறுமையாக இருந்து அமைதியாக இருக்கிறது சரியான புத்திசாலித்தனம். அதை இடக்காலத்தில் எனக்கு ஆண்டவரின் ஆவியானவர் ரொம்ப கற்றுக் கொடுத்தார். பொறுமையாக இரு, அமைதியாக இருன்னு சொல்லி கொடுத்தார். இந்த பொறுமையாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது நம்ம மனித இயல்பில் முடியாது. அதுக்கு அன்னை மரியின் துணையும் இயேசு ஆண்டவருடைய நடத்துதலும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. எல்லாம் சொல்லட்டும், ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும். பாருங்க, அது உத்தமத்தனத்தின் அடையாளம். பொறுமை உத்தமத்தனத்தின் அடையாளம். முறுமுறுத்தரக்கூடாது, டென்ஷன் ஆயிடக்கூடாது. என்கிட்ட இருந்த ஒளியை நான் இழந்துட்டேனேன்னு கலங்குற அந்த நேரத்தில் பொறுமையோடு நடக்கணும். ஏனென்றால் மீண்டும் அந்த ஒளியை அன்னை மரி உங்களுக்கு எனக்கும் காண செய்வார். நான் பேசுகிற அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக காண செய்வார். நீ இழந்ததை காண செய்வாங்க. நீ எந்த மகிழ்ச்சியை, எந்த கடவுளின் இரக்கத்தை, உங்களுக்கு கடவுளுடைய இறக்கம்னு எதை கருதுறீங்களோ, கடவுளுடைய அன்பு, இதெல்லாம் எனக்கு கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடுன்னு எதை கருதுறீங்களோ, அதை இப்போ இழந்து போயிருக்கீங்களா? இந்த பாருங்க, அன்னை மரியினுடைய இந்த வியாகுலம் உங்களுக்கு உதவி செய்யும் அதை மீண்டும் கண்டுபிடிக்க. பிரைஸ் தி லார்ட். சரி, வேகமாக நம்ம போயிடுவோம். 4வது மாதாவுடைய வியாகுலம். லூக்கா வாசிக்க வேண்டாம், பின்னால் வாசிக்கலாம். நான் விவரத்தை சொல்லிடுறேன், நேரம் இல்லை. என்ன வியாகுலம் என்றால், இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்து செல்லுகிற பொழுது யோவான் அப்போஸ்தலர் ஒரு குறுக்கு சந்து வழியாக கூட்டிட்டு போய் யாரை சந்திக்க வைக்கிறார்? இயேசுவை சந்திக்க வைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஏற்கனவே அந்த வழியில் சிலுவை சுமந்துட்டு வர்ற இயேசுவை எல்லாரும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களா? எங்க சொல்லுங்கங்க, ஆண்டவர் ரொம்ப பேசுனாங்களா இல்லையா? ரொம்ப திட்டி பேசுனாங்களா இல்லையா? இப்போ நானே சிலருக்கு கடலையாக கிடச்சிட்டேன்னு வைங்களேன், புரியுதா? என்னை பெத்த அம்மாவோ அப்பாவோ அங்கே வந்தால் எனக்கு கிடைக்கிற திட்டு யாருக்கும் கிடைக்கும்? பிள்ளைய பெற்றிருக்க கிடைக்குமா? அப்போ இயேசுவை திட்டி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, சாட்டையினால அடிச்சிட்டு இருக்காங்க. அதில் திடீர்னு மாதா உள்ளே போகிறாங்க, அம்மா உள்ளே போகிறாங்க. அப்போ இயேசுவுக்கு கிடைச்ச அந்த அவப்பேரு, திட்டி பேசுகிற அந்த பேச்சுகள் யாருக்கும் போயிருக்கும்? அன்னை மரிக்கு என்ன செய்திருக்கும்? போயிருக்கும், போச்சு. அதுதான் அன்னை மரியினுடைய எத்தனாவது வியாகுலம்? இயேசுவை சந்திக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய மகன் எப்படிப்பட்டவர்னா, அழகும் சௌந்தரியமும் உள்ளவர். இவ்வளோ ஒருத்தரை பார்த்துட்டாராலே போதுமா, அவங்க யாருக்கு பின்னால் வந்துடுவாங்களாம்? இயேசுக்கு பின்னால் வந்துடுவாங்களாம். அவ்வளவு அழகும் சௌந்தரியமும் உள்ளவர் யாரு? இயேசு ஆண்டவர். அந்த மகன் இப்போ வசன எசையாவில் சொல்கிற மாதிரி, காண்போர்
கண் மறைக்கத்தக்க அளவில் அவருடைய முகமும் உடம்பு இருந்துச்சு. அடித்து பிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார் இயேசு ஆண்டவர். அந்த ரூபத்தை கண்ட உடனே அது அவங்களால என்ன செஞ்சுக்கிட முடியல, அவங்களால தாங்கிக்கிடவே முடியல. அது எத்தனாவது வியாகுலம் அன்னை மரிக்கு? இந்த அறிவை பெற்றுக்கொண்டு போவதற்காக நாம் வரலை. நாம் இங்கு பெற வேண்டிய விடுதலை என்ன தெரியுமா? நீங்கள் சில காரியம் இப்படி வரணும், என் பிள்ளை இப்படி வரணும்னு நீங்கள் விரும்பியிருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் அப்படி அந்த பிள்ளை வந்திருக்காது. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அந்த வீட்டில் அந்த தகப்பன் தாயினுடைய விருப்பம், தான் பிள்ளை தான் விரும்புகிற, தாங்க குடும்பமாக விரும்புகிற ஒரு பையனை பார்க்குறாங்க, அவனை கல்யாணம் கட்டணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை ரொம்ப உறுதியாக இருக்கு, நான் ஒரு பையனை நான் விரும்புகிறேன், அவனை தான் கட்டுவேன். அவன் ஹிந்து பையன், கிறிஸ்தவ குடும்பத்தில். அந்த மொத்த குடும்பமும் உடைஞ்சு போயிருந்தாங்க. அப்போ அவங்க மனசில் என் பிள்ளை இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷனை அந்த பிள்ளை தகர்த்து நிற்கு, உடஞ்சி போய் நிற்கு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் மாதாட்ட என்ன கேளுங்க, பரிந்துரை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உதவி கேளுங்க. அவங்க உங்களுக்கு இந்த அவங்க வியாகுலத்தோட, அவங்க பாடுகளோட உங்கள் பாடுகளை இணைச்சிக்கிட்டா இந்த போராட்டம் உங்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் குறையும், மாறும். நீங்கள் நினைக்கிறத போல் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒன்று சொன்னேன். ரெண்டாவது, இப்படிப்பட்ட மகனை இப்படியான கோரத்தில் அவங்க சந்திச்சப்போ அவங்க மனசில் எழுந்த, அன்னை மரியின் மனசில் எழுந்த ஒரு சிந்தை என்ன தெரியுமா? நான் கடவுளுடைய திட்டத்தில் நான் இணைஞ்சு போய்கிட்டு இருக்கேன். இது யாருடைய திட்டம்? தன் மகன் இந்த வேதனையில் நிற்கிற அந்த நிலை கடவுளின் திட்டம். கடவுளுடைய திட்டத்தில் நான் நிற்கிறேன். அந்த சிந்தை அந்த வியாகுலத்தை தாங்கிக் கொள்வதற்கு அவங்களுக்கு சக்தி கொடுத்தது. இதை கேட்கிறவங்களே, சில பாடுகள், சில துன்பங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்றால் இந்த சிந்தனைக்கு வாங்க, இது யாருடைய திட்டம்? இது ஆண்டவருடைய திட்டம். நான் இப்போது யாருடைய திட்டத்தில்? ஆண்டவருடைய திட்டத்தில் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே போதும். நீங்கள் மாதாவோடு இணைந்து, இயேசுவோடு இணைந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் பயணிக்கிறீங்க. அந்த வியாகுலம் உங்களுக்கு இனிமையாக தெரியும், உங்களுக்கு விரும்பத்தக்கவையாக என்ன செய்யும்? அது மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அவங்க ஒரு மரியை வாழ்க்கை சொல்லியிருக்க மக்களே. பிரைஸ் தி லார்ட். ஓகே, போகட்டும். ஐந்தாவது அன்னை மரி சந்தித்த அந்த வியாகுலம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. என்னம்மா கேட்கல? புரியல? வசனம் சொல்லலை. இயேசுவை சந்திக்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்க, எனக்கு நேரம் இல்லை. சிலுவை பாடல இயேசு சந்திப்பார், அந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்க. ஓகே, யோவான் 19:25 படிங்க. இப்போ நேரம் இல்லை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். எங்க நிற்கிறாங்க? சிலுவையின் அருகில். இதில் என்ன மாதாவுக்கு வியாகுலம்? இயேசு சிலுவையை சுமந்துட்டு போகிற காட்சியை பார்த்தாச்சு, அதுதான் மாதாவுக்கு எத்தனாவது வியாகுலம்? இப்போ சிலுவைக்கு அடியில் நிற்கிறது என்ன வியாகுலம்? ஏங்க சொல்லுங்கங்க, இது என்ன வியாகுலம்? இதில் எது வியாகுலம்? இதில் எது வியாகுலம்னா, படுற துன்பத்தை பார்த்து மட்டுமில்ல, முக்கியமான வியாகுலம் என்னன்னா, அம்மா கண்ணுக்கு முன்னால் மகன் இறக்குறார். உங்கள் கண்ணுக்கு முன்னால் உங்கள் பிள்ளை துடிச்சு சாவுறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனை யாருக்கும், எந்த தாய்க்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது இல்லை? கண்ணுக்கு முன்னால் படுற வேதனை ஒன்று, எல்லாத்தையும் விட துடிச்சு இறக்குறார். அந்த வேதனை அது அன்னை மரிக்கு வந்த பயங்கரமான வேதனை. தான் மகன் தான் கண்ணுக்கு முன்னால 3 ஆணிகளில் துடிச்சு இறக்குற அந்த நிகழ்வு. பிரைஸ் தி லார்ட்.
மாதா எங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க? அருகில் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய நம்பிக்கை என்னன்னா, இப்போ கூட கடந்த செய்தியில் அந்த பிரதர் அழகாக சொல்லிட்டு இருந்தார். ஒரு பக்கம் இயேசு துன்பங்களை தன் உடலில் தாங்குகிறார், இன்னொரு பக்கம் அன்னை மரி துன்பங்களை எதில் தாங்குறாங்க? தன்னுடைய இருதயத்தில் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒரு பாடல் பாடுவோம். அதுவும் எங்கள் சொந்த பாடல் தான். அன்னை மரிக்கு புதிய பாடல் இந்த இடத்தில் பாடுகிறோம் அப்படின்னு பாடும்போது அந்த பாடலில் ஒரு சரணம் உண்டு. என்ன சரணம்னா, என்ன சரணம்? கிறிஸ்துவின் பாடுகள் அன்னை மரியின் பாடுகளே, கிறிஸ்து ரத்தம் சிந்தினார், ரத்தம் யாருடைய ரத்தமே? அன்னை மரியின் ரத்தமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுவோம். அதாவது அது என்ன, அப்படி அந்த ஒரு வரியை நான் பாடுறேன். அன்பு அன்னைக்கு புதிய பாடல் இந்த இடத்தில் பாடுகிறேன். பாடுங்க. அன்பு அன்னைக்கு புதிய பாடல் இந்த இடத்தில் பாடுகிறேன். அன்னையே 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 இயேசு சிந்திய குருதியெல்லாம் அன்னை மரியின் குருதியே. பாடுங்க. இயேசு சிந்திய குருதியெல்லாம் அன்னை மரியின் குருதியே. பாடுபட்டவர் இயேசுவோடு நெஞ்சில் பாடு ஏற்றவள். பாடுபட்டவள் இயேசுவோடு நெஞ்சில் பாடு ஏற்றவள். அன்பு அன்னைக்கு புதிய பாடல் இந்த இடத்தில் பாடுகிறேன். அல்லேலூயா. அப்ப மாதாவுக்கு இருந்த 5வது வியாகுலம் என்ன? இயேசு சிலுவையில் காயங்களால் அடித்து தொங்க விடப்படுகிறார். ஜீவன் போது. அப்போ இயேசு சிலுவையில் ஜீவன் போகிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை? பிதாவே பிதாவே. ஒரு புனிதர் சொல்கிறாரு, இயேசுவின் மரணத்துக்கு அப்புறம் மாதாவின் எஞ்சிய காலம் முழுவதும் மாதாவின் வார்த்தையாக இதுதான் இருந்துச்சான். ஏன்னா இயேசு இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சான். பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு அடிக்கடி செபிச்சுட்டே இருப்பாங்களாம். ஏன்னா தான் மகனை அவங்க இழந்துட்டாங்க. அந்த எஞ்சிய காலம் முழுவதும் அவங்க உபயோகித்த வார்த்தை அதுதானா. புனித பிரிஜித்தம்மாள்கிட்ட மாதா வந்து இதை சொல்லியிருக்காங்க. புனித பிரிஜித்தம்மாள்கிட்ட மாதா காட்சி கொடுத்து இதை சொல்லியிருக்காங்க. இயேசுவின் மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய எஞ்சிய காலம் முழுவதும் என் வார்த்தை எதுவாக தான் இருந்துச்சு? பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டேன்? ஏன்னா அவர் இல்லாத வாழ்க்கை. அது மாதாவுக்கு மிகப்பெரிய வியாகுலம். போகட்டும். மாதாவுடைய 6வது வியாகுலம் என்ன? ஓகே, நான் சொல்லிவிடுகிறேன், நேரம் இல்லை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. 6வது மாதாவுடைய 6வது வியாகுலம், இயேசுவினுடைய விழாவில் ஈட்டியை வச்சு என்ன செய்கிறாங்க? அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு குத்துறாங்க. 2வது அந்த 6வது வியாகுலத்தில் எதையும் சேர்க்குறாங்கன்னா, இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிறது. இது 6வது வியாகுலம். தான் மகன் ஏற்கனவே வாதைப்பட்டு என்ன ஆயிட்டார்? இறந்துட்டார். இறந்த இயேசுவை அவங்க இன்னும் என்ன படுத்துறாங்க? அந்த சிமியோன் சொன்னார்ல, உன் இதயத்தில் வாழ் ஒன்று ஊடுருவோம், அந்த வாழ்
இந்த வாழ் தான். எந்த வாழ்? தான் மகனுடைய இதயத்துக்குள்ள வாழை கொண்டு குத்தும் பொழுது அங்கே இருந்த கடைசி துளி ரத்தமும் தண்ணியும் வெளி வந்துச்சு. அந்த வாழ் இயேசுவின் நெஞ்சில் குத்தப்பட்டது. அதே வாழ் யாருடைய நெஞ்சிலும் குத்தப்படுது? மாதாவுடைய இருதயத்தில் பாயுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சீடர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா போதும்பா, என் பிள்ளைய கொஞ்சம் இறக்குங்க. அதனால தான் அருமித்த யோசிப்பு உடனே போய் என்ன செய்கிறாரு, பிளாத்துட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து, இதுக்கப்புறம் அவரை நீங்கள் வாதைக்குட்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை இறக்கி அவருடைய மடியில் என்ன செய்கிறாங்க, கிடத்துறாங்க. இது அழகா ஒரு தேவ மனிதன் விவரிக்கிறார். இந்த பூமிக்கு தன் மகனாகிய இயேசுவை அன்னை மரி எப்படி கொடுத்தாங்களாம்? அழகும் சௌந்தரியமும் மகிமையும் உள்ளவராக இந்த பூமிக்கு மாதா கொடுத்தாங்க தன் மகனை இயேசுவை. ஆனால் இந்த உலகம் இயேசுவை திரும்ப எப்படி கொடுத்தது? அவரை அடிச்சு, அவர் முகத்தையெல்லாம் பிச்சு, அவர் உடலெல்லாம் ஏர் உழுவதைப் போல உழுது, அவரை பிச்சு தொங்க விட்டு செதறடிச்சு அவர் கையில் கொடுத்துச்சு. உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த 6வது வியாகுலத்திலிருந்து நீங்களும் நானும் அறிகிற விஷயம் என்ன? ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக அவர்கிட்ட திரும்ப கொண்டு போய் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அதை நாம் சிதறடிச்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு இதுக்கு மாதாவுடைய உதவி தேவைன்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது அவ்வளோ மகிமையானது, மேன்மையானது. இந்த ஆத்துமா, இந்த ஆவி, அதை திரும்ப கொண்டு போய் விண்ணக தந்தையிட்ட நீங்க கொடுக்கும்போது அதே மேன்மையோட கொடுக்கணும். இந்த உலகம் இயேசுவை மாதாக்கு எப்படி இப்படி கொடுத்த மாதிரி நம்ம கொடுத்துடக்கூடாது. அதே மேன்மையோட, அதே மகிமையோட அன்னை மரிக்கு, அன்னை மரியின் வழியாக நீங்க யாருக்கு உங்களை ஒப்புவிக்கணும்? ஆண்டவராகிய கடவுளுக்கு உங்களை நீங்க திரும்ப கொடுக்கணும். அதற்கு இந்த வியாகுலத்தின் வழியாக அன்னை மரி உங்களுக்கு என்ன செய்வாராக? உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஒரு மரியை வாழ்க சொல்லிடுற மக்களே. சரி, நேரம் முடிந்து போய்விட்டது. 7வது வியாகுலம், அன்னை மரியினுடைய 7வது வியாகுலம் என்ன? இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். எங்க அடக்கம் செய்யப்படுறாரு? கல்லறையில். இயேசுவினுடைய உடல் இப்ப யார்கிட்ட இருக்குது? சிலுவையின் அடியில் உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னால் கொண்டு வாங்க. இப்போ இயேசுவின் சீடர்கள் அந்த உடலை வாங்கணும். ஏமா கொண்டாங்க, நேரம் ஆயிட்டு, அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னா வந்திருப்பாங்க. நம்ம வீடுகள்லாம் சொல்கிறோம்ல, டைம் ஆயிட்டு, பெட்டியை தூக்குவோமா அப்படியா சொல்லியிருப்பாங்க? இல்லை, பயங்கர மரியாதையோட, பயங்கர பக்தியோட சீடர்கள் யாரை அணுகி வந்தார்கள்? சொல்லுங்க. அன்னை மரி அணுகி வந்து இயேசுவினுடைய உடலை என்ன செய்தாங்க? கையில் வாங்கி எடுத்தாங்க. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு மரியை வாழ்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. என்ன ஒரு திருப்பலி முடிச்சோன்னா வீட்டுக்கு போயிடலாம், வீட்டில் போய் நல்லா உறங்குங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. நீங்கள் வந்திருக்கிறதே தியானத்தில் பங்கெடுக்க, தூங்க இல்லை, கவனிங்க. ஓகே. அப்போ இயேசுவின் உடலை யார்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க? ரொம்ப பயபக்தியோட, மரியாதையோட அந்த உடலை என்ன செய்கிறாங்க? வாங்கி அந்த உடலை இயேசுவின் கல்லறை வரைக்கும், ஒரு அடக்கம் என்ற கல்லறை வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கூட யார் நடந்து போயிட்டே இருக்கிறாப்ல? அந்த வியாகுலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அதுதான் அன்னை மரிக்கு இருந்த பயங்கரமான கடைசியான வியாகுலம். தன்னுடைய மகனை செத்த பிணமாக அவங்க என்ன செய்துட்டு போகிறாங்க? அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. சரி, தூக்கிட்டு போய் அடக்கம் செய்தாச்சு. அடக்கம் செய்துட்டு அன்னை மரி அந்த வீட்டுக்கு வந்தாங்களாம். அந்த நிமிஷத்துலேருந்து, அந்த ராத்திரியிலிருந்து அவங்க சிந்தனை பூரா எங்கே இருந்திருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் பிள்ளை, நேசித்த ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்திருக்கீங்க அடக்கம் செஞ்சுட்டு, என்ன இருக்கும்? குழந்தையில வளர்த்ததுலேருந்து அவர் நடந்துக்கிட்ட விதம், பேசின விதம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இதயம் இருக்கும்.
மாதாவுடைய பொக்கிஷம் யார் தான்? இயேசு தான். அப்போ அந்த பொக்கிஷம் இப்போ எங்கே இருக்குது? கல்லறையில். அப்போ மாதாவுடைய இருதயம் வீட்டில் இல்லை, எங்கே இருந்துக்கிட்டே இருக்கு? இப்போ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கு? பணத்திலையா? உங்கள் பொக்கிஷம் உங்கள் குடும்ப உறவுகள்லையா? உங்கள் பொக்கிஷம் இயேசுவில் இருக்கிறதா? மாதாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. மாதாவுடைய பொக்கிஷம் யார்? இயேசு தான். உங்கள் பொக்கிஷம் இயேசுவில் இருக்கா? அப்படின்றால் உங்கள் சிந்தனை எப்பொழுதும் யாரை குறிச்சே இருந்துக்கிட்டு இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. ஏம்மா உங்கள் பொக்கிஷம் உங்கள் கணவர் இல்லாட்ட உங்கள் பையன் வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் இங்கே இருந்தாலும் அவனை பற்றி சிந்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கப்பலில் என்ன செய்கிறான்? இறங்கிட்டானா, போயிட்டானா, வந்துட்டானா, சிந்தை ஓடிட்டு இருக்கமா? என்ன பொக்கிஷம்? கண்டை விட்டு கண்டை இருந்தாலும் என் ஆத்துமா கண்டை விட்டு கண்டை தாண்டி தான் போயிட்டு இருக்கும் இல்லை? அதுபோல் உங்கள் பொக்கிஷம் யாராக இருக்கட்டும், அன்னை மரிக்கு அவருடைய பொக்கிஷம் இயேசு. அதனால இயேசு எங்கே இருந்தாரோ அங்கேயே அவங்க எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது முக்கியம் இல்லை, அது அவங்களுக்கு பெரிய வியாகுலமாக இருந்துச்சு. யாருடைய நினைவுகள்? அவருடைய மகனின் நினைவுகள், அவரோடு வாழ்ந்த நினைவுகள், அது அவங்களுக்கு மிகப்பெரிய வியாகுலமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஒரு ஜெபத்தை நான் அந்த புத்தகத்தில் படித்தேன். புனித பொனவெந்தூரின் அப்படிங்கிறவர் சொன்ன ஜெபத்தை வலது கரங்களை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க எல்லாரும். ஓ என் மகா இனிமையுள்ள ஆண்டவரே, இனிமையுள்ள ஆண்டவரே, என்னை அளவிடுங்கள், என்னை அளவிடுங்கள். நீங்கள் மாசற்றவர்கள், நீங்கள் மாசற்றவர்கள், நானோ குற்றமுள்ளவன், நானோ குற்றமுள்ளவன். குறைந்தபட்சம் உங்களோடு அழும் வரத்தையாவது எனக்கு தாருங்கள். உங்களோடு அழும் வரத்தையாவது எமக்கு தாருங்கள். யாரோட? அன்னை மரியோட இணைஞ்சுக்கிட்டு. யாருடைய சிந்தனையில? இயேசுவின் சிந்தனையில. இந்த மாதாவினுடைய வியாகுலத்தால நம்முடைய வியாகுலங்கள் குறையும்னு நம்புறவங்க எழும்பி நில்லுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நாம திருப்பலிக்கு கடந்து போவோம். ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாதாவுடைய 7 வியாகுலமாக இருக்கட்டும், மாதாவின் புண்ணியங்களாக இருக்கட்டும், எல்லாமே யாரை சூழ்ந்துதான் இருக்கிறது. அதனால இயேசுவை மறந்துவிட்டு யாருக்கு பின்னால் போயிடக்கூடாது. இதில் எச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தை அது ஒன்று இருக்கு. நம்ம கத்தோலிக்க மக்கள் மத்தியில் இந்த பின் விளைவு ரொம்ப வருது. மாதாவினுடைய எல்லாம் இன்னைக்கு தியானிச்ச எல்லாமே அன்னை மரி பற்றி நீங்கள் தியானிச்சிருப்பீங்க. பட் எல்லாம் அவங்க யாரை சுற்றியே இருந்துகிட்டு இருப்பாங்க. அன்னை மரியனுடைய உண்மையான பிள்ளைகள் யாரை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க? இயேசு சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கருத்தை மனசில் வச்சுட்டு இந்த தியானத்தை நிறைவு செய்யுங்க. உங்கள் பையனை யாரை சூழ்ந்தே இருக்கணும்? மாதாவு துணையோட இயேசு சூழ்ந்தே இருக்கணும். அதை மனதில் வைங்க. கண்ணை மூடுங்க. என் கூட இந்த பாடல் வரியை படிங்க. அன்னை மரியின் அகமே உறையும் பரிசுத்த ஜீவஜலமே, பரிசுத்த ஆவியே. கையை விரிச்சு. அன்னை மரியின் அகமே உறையும் பரிசுத்த ஜீவஜலமே, பரிசுத்த ஆவியே. கரங்களை விரிச்சு. அன்னை மரியின் அகமே உறையும் பரிசுத்த ஜீவஜலமே, பரிசுத்த ஆவியே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்னை மரியே அம்மா 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 அம்மா. மாதாவை கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அன்னை மரியே அம்மா, இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த செய்தி வேளையிலேயே விடுதலை தந்தீங்களே அம்மா. பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுகிற அன்னை மரியே,
பிள்ளைகளுடைய பாடுகளை மாற்றுகிற அன்னை மரியே, இந்த மக்களுடைய வியாகுலங்களை உங்களுடைய வியாகுலமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்களே அன்னை மரியே, இந்த வேளையில் உங்க வழியாக வரக்கூடிய தெய்வ சக்தி மக்களுக்கு விடுதலையாய் மாறுவதாக, மக்களுக்கு விடுதலையாய் மாறுவதாக. ஒவ்வொரு பாடுகளையும், ஒவ்வொரு வேதனைகளையும், ஒவ்வொரு சங்கடங்களையும் கடந்து செல்லக்கூடிய சக்தி மக்களுக்கு உண்டாவதாக இந்த நேரத்தில். ஓ அன்னை மரியில் உறைந்து இருக்கிற தூய ஆவியே, இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்குள் வெளிப்பட்டு உறைந்து வருவீராக. அம்மார் ஆக்கினியே, இந்த பிள்ளைகளை இந்த போராட்டமான உலகில், இந்த அந்நியர்களாய் வாழக்கூடிய இந்த உலகில் அன்னை மரியே உங்களோட, உங்க மகன் இயேசுவோட இணைஞ்சு நின்றுகிட்டு இந்த அந்நியர்களாய் வாழுகிற இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கடந்து முடிக்க கிருபை செய்யுங்கம்மா, உதவி செய்யுங்கம்மா. உங்க உதவி இந்த வேளையில் இந்த மக்களுக்கு இறங்கி வரட்டும் அன்னை மரியே. அம்மா அம்மா அம்மா, இந்த பணியை முன்னெடுக்கிற அம்மா, இந்த பணியை முன்னெடுக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க, இந்த ஊழியர்களை பாருங்க அன்னை மரியே. இந்த பூமியில நீங்க செய்ய விரும்புகிற அந்த கடவுளுடைய இறை திட்டம் எது என்பதை சரியாக உணர்ந்துகிட்டு அந்த இறை திட்டத்தில் இந்த பிள்ளைகளை செயல்பட வைங்கம்மா. இறை திட்டம் எது என்பதை சரியாய் அறிந்து கொண்டு அன்னை மரியே இந்த பிள்ளைகளை செயல்பட வைங்கம்மா. உங்க அடைக்கலத்துக்குள்ள இக்குரூப்பையும் இதை நடத்துகிற மக்களையும் உங்க பரிந்துரையின் சக்திக்குள்ள, உங்க வல்லமைக்குள்ள அம்மா, உங்க சக்திக்குள்ள இவங்களை நான் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாயே மாதாவே, ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். வலதுகரங்களை உயர்த்தி எல்லாரும் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. ஒரு 10 மணி ஜெபத்தை சொல்லிய பிறகு தேநீர் இடைவேளை, அதைத் தொடர்ந்து திருப்பலி நடைபெற இருக்கின்றது. நல்லதொரு செய்தியை, மாதாவின் வியாகுலங்களை பற்றி தியானிக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல ஒரு ஊழியரை மூலமாக நம்மோடு பேசின கடவுளுக்கு நன்றி செலுத்தி, குறிப்பாக கிரேஷியஸ் பிரதரை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இறுதியாக இந்த ஒரு 10 மணியை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய துதியின் மத்தியில் வாசம் செய்கிற இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய தம்முடைய சுவாசத்தினால் எதிரிகளை அழிக்கின்ற இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய எங்கள் கேடகமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய பெலனாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய பரிந்து பேசுகிற தேவ தாயை கொடுத்த இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய வல்லமையுள்ள தாயை தந்த இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய காற்றையும் கடலையும் அடக்கிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய அப்பத்தையும் இரசத்தையும் தன் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றின இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் முது இரக்கம் யாருக்கு தேவையோ அவளை மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தருளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.